திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர் சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பழந்தக்கராகம். தலம் திருப்பழனம். நாடு சோழநாடு, காவேரி வடகரை. பதிகம் 12, பாடல் 7. துணையார முயங்கி போய், துணையார முயங்கி போய், துறை சேரும் மட நாரை. துணை யார முயங்கி போய், துறை சேரும் மட நாரை. பனையார பனை யார வார தான். பனை யார வாரத்தான். பாட்டோவா பழனத்தான். பனை யார வாரத்தான். பாட்டோவா பழனத்தான். கனை யார இருள் வீசும் பிறக. கனை ஆர இருவீசும் பிற கடியார நோ பொடி செய்த. கனை ஆர இருவீசும் பயிர் பரபிற கடியாரணம் பொடி செய்த. இணையார மார்பன் என் எழில் நல முண்டகள் வானோ. கனையார இருவீசும் இப்பிற கடிய ரணம் போடி செய்த. இணையார மார்பினம் எழில் நல முண்டிகள் வானோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 7ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் எப்படி சுவாமி அருமையாக சொல்கிற பாருங்க. ஆண் நாரையும் பெண்ணாரையும் காதல் செய்து உள்ளம் மகிழ்ந்து இன்புற்று இருக்கும் வண்ணம் துணையுடன் கூடி மகிழ்ந்து பின்னர் நீர்த்துறைக்கு சென்று மீன்களை கொத்தி தின்னுமாம். அந்த நாரையை அவர் அழைக்கின்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாரையை அழைக்கின்றார். எப்படி ஒரு அருமையான ஒரு வரிகளை போட்டுள்ளார் பாருங்கள். அதாவது ஆண் நாரையும் பெண்ணாரையும் காதல் புரிந்து உள்ளம் மகிழ்ந்து இந்த கடல் பகுதிகளுக்கோ இல்லை நீர் பகுதிகளுக்கோ சென்று தனக்கு இரையை தேடும் நாரையே, இளநாரையே. இந்த திருப்பழனம் நகரம் எப்படி இருக்குமாம், முரசுகள் ஆரவாரமாக கொட்டிக்கொண்டே இருக்குமாம். பாடல் ஒளிகள் கேட்டுக்கொண்டே இருக்குமாம். இடைவிடாது பாடல்கள் ஒளியும் கேட்டுக்கொண்டு இருக்கும். படத்தில் இருக்கும் எம் தலைவனே சிவபெருமானே. திரிபுரத்தை போருக்கு செய்யும் எம்பெருமான் போருக்கு சென்ற போது அந்த திரிபுரத்தில் போரில் வில்லை தான் கையில் வைத்திருக்கும் வில்லை எடுத்து வீசாமல் தனது சிரிப்பினாலேயே 3 கோட்டைகளை தகர்த்து சாம்பலாக்கிய பெருமை உள்ளவன் சிவபெருமான். சிரிப்பினால் 3 கோட்டையும் பொடி செய்தவனே. மார்பில் 2 பக்கங்களிலும் தொங்கும் மாலையை அணிந்தவனே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வர்ணிக்கிறார். அந்த அழகினை இனிமையான தன்மையும் பொருட்படுத்தாவது நான் அலட்சியம் செய்துவிடுவேனா அவரை. அதை நீ நாரையாகிய பறவையே எம்பெருமான் போய் கூறு அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் விண்ணப்பம் செய்கிறார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.